டிஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அம்மா குமாரி, இப்பதான் ஒண்ணு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட பாரு. எங்க சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி வேணுமா இல்ல தக்காளி சட்னி வேணுமாங்க? அம்மா குமாரி, கொஞ்சம் சத்தமா தான் பேசுமா, ஒண்ணும் கேட்கல. ஏங்க எனக்கு இவ்வளவுதாங்க சத்தமா பேச முடியும். உங்களுக்கு என்ன சட்னி வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. அது சரிதான், நீ என்னைக்குமா சத்தமா பேசுன? சரிம்மா, நான் வந்து பேசிக்கிறேன். அம்மா, அந்த புருஷனுக்கு என்னதான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு? சப்பாத்தி போட்டு சட்னி அரைக்கணும்னா ஐயோ. அம்மா குமாரி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? என்ன டிஃபனா? அம்மா ரெடி ஆச்சான்னு தானே கேட்டேன், ஏன் இப்படி கத்துற? இப்ப தாத்தா கம்ம தூர போனா டிஃபன் செய்ய மாட்டேன், ஒண்ணும் செய்ய மாட்டேன். ஏங்க என்னங்க ஒரு தலைவலி கூட இல்லாம தூங்குறீங்க? வேற என்ன ஒரு பதில் கூட சொல்லாம தூங்குறாரு? சரி நம்மளே ஒரு தலைவலி எடுத்து கொடுப்போம். பாவம். பூமாரி நீயா? தேங்க் யூ. என்னங்க நீங்க நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நல்லா தூங்குங்க. என்னத்த கிளிஸ்டோன்னு சொல்லி இப்படி தூக்கமோ? பூமாரி, என் தலைவலியே எடுத்துட்டு போற. அம்மா தூங்கி டீச்சர்லாம் போதும், அந்த காய்கறி நெல் கொடுங்க. எங்க காஃபி இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? அருமையா இருக்கு. எங்க ஒரு நிமிஷம் வரேன். எம்மாடி இங்க வேண்டாம், அவருக்கு வேற கேட்டுச்சுன்னா போச்சு. சத்தமா விட்டமா கேட்டுக்குமா இருக்கு. இந்த மனுஷன் வேற டீ வேணுமா காஃபி வேணுமா ஒன்னும் சொல்றதே கிடையாது. டீயா காஃபியா? போட்டியா? டீயே போடு, இல்லைன்னா அப்படிதான் நிக்காம போயிட்டு இருக்கோம். இப்படி வெக்கமே இல்லாம போயிட்டே. அட போங்க, இதுல என்ன வெக்கம்?